அனைவருக்கும் வணக்கம். இது உங்க வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் நம்ம நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். அதில் முக்கியமானது இந்த டயபெட்டிக்ஸ் தான். நேத்திக்கான ஷோவில் டயபெட்டிக்ஸ்னால் என்ன, அதால் வர பிரச்சனைகள், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்றைக்கான ஷோவில் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கான டயபெட்டிக்ஸ் பிரச்சனைனா என்ன, ஒருவேளை டயபெட்டிக்ஸ் முதலே இருந்தால் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணுறது, எப்படி அவங்க ப்ரெக்னென்சி டைமில் டேக் கேர் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி இன்றைக்கான எபிசோடில் டாக்டர் அர்ச்சனா அவர்களோட சேர்ந்து பார்ப்போம். ஸோ ஹாய் மேம். ஹாய் பூஜா. நேற்று டயபெட்டிக்ஸ் பற்றி எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அந்த டயபெட்டிக்ஸ் ப்ரெக்னென்சி உமனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் இல்லவே இல்லை. பட் ப்ரெக்னென்சி டைமில் நிறைய இன்டேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. லைக் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, சொல்ல போனால் எது வேணும் என்ன வேணும்னு சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க. பட் அதே ப்ரெக்னென்சியாக இருக்கும் போது, பேபி உள்ளே இருக்கும் போதே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சுகர் லெவல் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. பட் ஒன்ஸ் அந்த டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த சுகர் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? பேசிக்கலி ப்ரெக்னென்ட் விமனுக்கு மோஸ்ட்டாக யாருக்கு இந்த சுகர் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எல்டர்லி ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஏஜுக்கு லிமிட் மேலே ஒரு 30+ அப்படி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை, மோஸ்ட்டாக சில பேருக்கு அந்த சுகர் பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஆல்ரெடி வெயிட் ஓவராக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சுகர் வர்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு தான் அந்த ப்ரெக்னென்சி அப்போ சுகர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சுகர் எப்போ செக் பண்ணுவாங்கன்னா, ஆஸ் ஏர்லி as பாசிபிள், அதாவது 20 வீக்ஸ்லேருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இல்லைனா ஃபஸ்ட்டு விசிட் வராங்கல்ல, ப்ரெக்னென்ட் உமன் ஃபஸ்ட்டு விசிட் வரும்போதே சுகர்ஸ் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 20 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்லேருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அது செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்ற பட்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, மோஸ்ட்டாக இன்சுலின் தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம டயட் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறது, டேப்லெட்ஸ் கொஞ்சம் நிறைய டேப்லெட்ஸ் ப்ரெக்னென்ட் உமன் கொடுக்க முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் ஆஃப் டேப்லெட் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். அது கொடுத்துமே கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம இன்சுலின் போடுறது தான் பெட்டரான ஆப்ஷன். மோஸ்ட்டாக எதுக்கு இப்போ சுகர் ப்ரெக்னென்ட் உமனுக்கு சுகர் இருக்கிறதுனால என்ன, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க தானே சொல்கிறாங்க. இப்போ சுகர் அதிகமாக இருந்தால் என்னென்னா, அது குழந்தையோட வளர்ச்சிக்கு பாதிப்புப்படும். ஸோ ஒன்று அது பேர் என்னது, குழந்தைய ஒன்று ரொம்ப பெரிய பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயிட் அதிகமாகி ரொம்ப உபசமாகி அந்த மாதிரி இருக்கும் பேபி. இல்லை பர்த்லேயே கொஞ்சம் உங்களுக்கு க்ரோத் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம சுகர் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கணும்னு சொல்லுவோம் ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு. ஓகே மேம். இப்போ சுகரே இல்லாதவங்களுக்கு இப்படின்னா, சுகர் இருக்கிறவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி மேம் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க குழந்தைய? அவங்க சுகர் ஆல்ரெடி இருக்குன்னு தெரிஞ்சுட்டோன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த சுகர் வேல்யூஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் சைட் பை சைடு எடுத்துக்கிட்டா தே கேன் ஆல்சோ டெலிவர் அ நார்மல் பேபி. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு இன்சுலின் கரெக்டாக போடுறது, சொல்கிறத டயட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சுகர் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும், பேபிஸும் நார்மலாக டெலிவர் ஆகும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த சுகர் ப்ராப்ளம் அந்த பேபிக்கு வராதா மேம்? இப்போ அவங்க ப்ரிவென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி? பேபிஸ்க்கு அதான் நம்ம ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் சொல்லியிருந்தோம் முன்னாடி எபிசோடில். அந்த மாதிரி அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் லேட்டர் ஸ்டேஜில் அதாவது அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் அப்படி ஆகும்போது சுகர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை முன்னாடியே கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இம்மீடியட்லி ஆஃப்டர் பர்த் அந்த குழந்தைக்கு சுகர் வருமானது அது கொஞ்சம் டவுட்டானது தான். அதே மாதிரி இப்போ ப்ரெக்னென்சி எடுக்கிறவங்க டெஸ்ட் எடுக்கணும்னா மந்த்லி எடுக்கணுமா, இல்லை வீக் 1 தடவை அந்த மாதிரி எப்போ மேம் எடுக்கணும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு விசிட்லேயே எடுத்துருவோம், சுகர் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு 20 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு. ஸோ ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கைட்லைன்ஸ் படி ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுல பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 20 வீக்ஸ்லேருந்தே வி ஸ்டார்ட் டூயிங் த டயக்னோசிஸ். ஒன்ஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சு, இல்லை அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது ஒரு 24 to 28 வீக்ஸில் மறுபடியும் செக் பண்ணுவோம். 28 to 32 வீக்ஸில் மறுபடியும் செக் பண்ணுவோம். அதாவது சுகர் இல்லைன்ற பட்சத்தில். ஸோ ஒன்ஸ் சுகர் வந்துருச்சுன்னா 20 வீக்ஸ்லேயே நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்
அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இருப்போம். அப்போ வந்து ரெகுலராக ஒரு பேஷண்ட் அது டிஃபர் ஆகும். என்ன வேல்யூஸில் எப்படி இருக்காங்க, வெறும் டேப்லெட்டில் கண்ட்ரோல் ஆகுதா இல்லை இன்சுலினில் கண்ட்ரோல் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வந்து அதுக்கேற்ற அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ வந்து நார்மல் டயபெட்டிஸில் நம்ம வெறும் ஃபாஸ்டிங்கு அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு சுகர் பார்க்கறது அதை வச்சு டயக்னோஸ் பண்ணுற மாதிரி ப்ரெக்னென்சியில் வந்து அதே மாதிரி ஃபாஸ்டிங் அதை சாப்பிட்றதுக்கு 8 hours ஃபாஸ்டிங் வச்சுட்டு காலையில் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் 75% ஓஜிடிடின்னு டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது குளுக்கோஸ் வந்து 75 grams கொடுத்துட்டு 1 hour கழிச்சு எவ்வளோ சுகர் ரைஸ் ஆகுது, 2 hours கழிச்சு எவ்வளோ சுகர் ரைஸ் ஆகுதுன்னு வச்சு தான் நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து 92 கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். 75 ஓஜிடிடி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஹாரில் வந்து ஒரு 180க்கு கீழே இருக்கணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஹாரில் லெஸ் தென் 155 150 கீழே இருக்கிறவங்களது வந்து நார்மல் சொல்லுவோம். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்நார்மல் சொல்லுவோம். இந்த நான் சொன்ன 3 வேல்யூவில் எதனாச்சும் ஒரு வேல்யூ கூட அதிகமாக இருந்துச்சுனாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சுகர் ஏன் வந்து ப்ரெக்னென்ட் விமென்க்கு செக் பண்ணுறோன்னா மோஸ்ட்டாக இதனால் என்னென்னலாம் பாதிப்பு வரும்னா வந்து அந்த குழந்தையோட சைஸ் பெருசாகும்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆகணுன்னு ஹைப்போகிளைசிமியா சுகருக்கு வந்து குழந்தைக்கு வந்து சுகர் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் அந்த மாதிரியும் அவங்களுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பீரியட். இப்போ சப்போஸ் இதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா சுகருக்கு அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா டெலிவரி வந்து உங்களுக்கு நார்மல் வெஜினல் டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க சி செக்ஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அன்கண்ட்ரோல்டாக வந்து நீங்கள் சுகர்ஸ் வச்சுட்டு. ஓகே மேம். அதே மாதிரி போன எபிசோட்ல சொன்னீங்க லைக் எக்ஸசைஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னென்ன எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணால் மேபி ஓகே இதெல்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரெக்னென்சி விமன் ஆக்சுவலி தே ஹேவ் சப்போஸ் டு டூ எக்ஸசைஸ். நம்மளோட சவுத் இந்தியன் மென்டாலிட்டி படி நம்ம வி ஆர் நாட் டூயிங் தட் மச். ஏன்னா வந்து ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சி அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அதனாலே வெயிட் ஏறும். கண்டிப்பாக அதனாலேயும் சுகர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமலாக வாக்கிங் அது ரெகுலராக ஒரு 30 minutes இல்லை 15-20 minutes வாக்கிங் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் ஆக போகிறதில்ல. அது இல்லாமல் யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபைடாக பண்ணுறதுனால பெட்டர் கண்ட்ரோல் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சுகர் கம்மியாக ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. மேம் இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குனாலே அவங்களோட மென்டாலிட்டி ஐயோ சுகர் வந்துருச்சு, இந்த வயசுலேயே வந்துருச்சு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இப்போ ப்ரெக்னென்சி உமன்னா சொல்லவே தேவையில்ல, சும்மாவே தாங்கி தான் குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது அவங்களோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை நீங்கள் எப்படி கவுன்சில் பண்ணுவீங்க? ஜென்ரலாகவே சுகருன்னு சொன்னாலே வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது வந்து சுகர் வந்துருச்சுன்னொடனே அந்த ஆன் த ஸ்பாட் அப்படியே அழுவ ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி வி ஹாவ் டு பி ஃபிட்டு, மென்ட்லி ஆல்சோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர். ஏன்னா ப்ரெக்னென்சின்றது வந்து மோர் தென் ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். அதனால் வந்து சுகருன்னு சொன்னால் ஒன்ஸ் வந்து அது முதல்ல அதை வந்து டயக்னோசிஸை வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க மென்ட்லி ப்ரிப்பேர் ஆகி அந்த ஃபுட்ஸ் மாடிஃபை பண்ணுறது, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜிடிஎம் மதர்ஸ்க்கு. அவங்க மோஸ்ட்டாக வந்து நம்ம என்னென்னா வந்து ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஐயோ வந்துருச்சேன்னு பதறக்கூடாது. பதறாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன சொல்லுவோன்னா வந்துருச்சுன்றதால நீங்கள் பயப்படாதீங்க, அதில் ஒன்றும் இல்லை, நம்ம க்யூர் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பாதிப்பு வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் கவுன்சிலிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்குன்னு டயட் பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சமாக மீல் எடுக்கிற மாதிரி இருக்கும். சுகர்ஸ் வந்து மொத்தமாக ரைஸ் பண்ணாமல் 3 மீல் இல்லாமல் டிவைடடாக ஒரு 4-5 மீல்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நார்மலாக அந்த ஃப்ரூட்ஸும் வந்து ஆப்பிள், கோவா, பப்பாயா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ பப்பாயா வந்து ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்ம பப்பாயா எவ்ரிதிங் இஸ் இன் மினிமல் குவான்டிட்டி இஸ் ஓகே. எவ்ரிதிங் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துட்டாலும் நான் வந்து உட்காந்து 3 ஆப்பிள் 4 ஆப்பிள் சாப்பிட்றேன்னா அது எப்படி இருந்தாலும் வந்து அது வந்து ஹை சுகர்ஸ்க்கு இன்க்ரீஸ் தான் பண்ண போகுது நம்மளுக்கு. எவ்ரிதிங் இன் லிமிட்டட் குவான்டிட்டி ஒன்ட் அஃபெக்ட் எனிதிங். ஸோ அவங்களும் வந்து இந்த பேலன்ஸ் டயட் மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ப்ரோட்டீன் நல்லா எடுக்கும்போது உங்களுக்கு பேபியும் நீங்களும் ஸ்ட்ராங் ஆவீங்க, பேபியும் நல்லா க்ரோத் ஆக தான் போகுது. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து பேக்டு ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு.
நார்மல் டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, ஜிடிஎம்மாக இருந்தாலும் சரி, பேக்டு ஃபுட்ஸ், ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ தட் உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். மேம் இப்போ அது மாதிரி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ப்ரெக்னென்சிக்கு முன்னாலே ஃபாதருக்கோ இல்லை மதருக்கோ ஒரு இந்த மாதிரி இருக்கு, டயபெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே என்ன ப்ரிகாஷன் பண்ணால் அது அவங்களோட ப்ரெக்னென்சிக்கு நல்லது? பேசிக்லி ஏர்லி ஃபேமிலி பிளானிங். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷன், இப்போ நம்ம பார்த்தோன்னா லேட் மேரேஜஸ், லேட் ப்ரெக்னென்சியே ஒரு ரீசன் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஃபேமிலி பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி ஓவர் வெயிட்டாக இருந்துச்சுன்னா வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது ஒரு ஐடியல் திங். இப்போ ஃபாதர் மதர் டயபெட்டிஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்மளுக்கும் வரப்போகுதுன்னு சான்சஸ் இருக்குன்னு அப்படின்னா நம்ம ப்ரீ டயபெட்டிக் சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி வந்து வாக்கிங் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கு, மொபிலிட்டி ட்ரைனிங், பேலன்ஸ், யோகா எல்லாமே பண்ணுற மாதிரி, ஃபுட்டு எடுக்கிறதுமே அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் டயட் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நான் பேசிக்லி ஒரு நல்ல ஃபிட் பர்சனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் வரத்துக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்டராக வந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் வந்து இந்த முன்னாடியே வந்து ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சுகர்னால ஃபர்டிலிட்டிக்கும் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேத்துக்கும் இதுக்கும் அதுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக. சுகர் சப்போஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நரம்புகள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மென்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு பாதிச்சதுன்னா வந்து அவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து அந்த கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, செமன் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செமன் கவுண்ட்ஸுமே டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சுகர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா தான் அவங்களால வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாமே போடவும் முடியும், அதோட நார்மல் ஃபங்க்ஷனும் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ மென்ஸ்க்கு இப்படி பார்த்துட்டிங்கன்னா, விமெனுக்கு பார்த்தீங்கன்னா அதனால் வந்து எப்படியும் வந்து சுகர் ஒழுங்காக கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி ஒபீஸ் பீப்புளுக்கு அது வர மாதிரி இருக்கும். ஸோ ஓவிலேஷன்னு சொல்லுவோம். அந்த டைமில் தான் கரெக்டாக ப்ரெக்னென்சி இது டெவலப் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அந்த ஓவிலேஷனும் சைக்கிளுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ ப்ரெக்னென்சின்றத பார்க்கும்போது போத் மென் அண்ட் விமன் ஆர் இம்பார்ட்டண்ட். அண்ட் போத் மென்னும் விமனும் நார்மலாக ஃபிட்டாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்ஸ் சுகர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சுகர் இருந்துச்சுன்னா நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா ஆக முடியாதான்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். அப்படிலாம் கிடையாது. கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தீங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நார்மலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க, இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் அங்கங்கே போனீங்கனாலே ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் எல்லா இடத்துலையும் இப்போ சென்னை ஃபுல்லாகவே இருக்குது, இல்லை எல்லா ஊர்லேயுமே இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த ஃபர்டிலிட்டினால போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேத்துக்குமே சுகர்னால அந்த ஃபர்டிலிட்டிக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. மென்னுக்கும் பாதிப்பு இருக்குது, விமெனுக்கும் பாதிப்பு இருக்குது. மென்னுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நரம்புகள் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியும் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மெயினாக அதை வச்சு தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத பற்றி இருக்கும். ஸோ அந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டும் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மென்னுக்கு வந்து சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த 2 மொடாலிட்டியில் ஆக நம்மளுக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. விமென் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு ஹார்மோன்ஸ். ஸோ இன்சுலின் நீங்கள் வந்து சப்போஸ் ப்ளட் குளுக்கோஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் தான் பிடிச்சி தள்ளும். ஸோ அதனால் வந்து ஓவிலேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது கரெக்டாக அந்த ஓவிலேஷன் பீரியடில் தான் ப்ரெக்னென்சி எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓவிலேஷன் சைக்கிளே உங்களுக்கு வந்து மாறி மாறி வரலாம். மென்ஸ்ட்ரேஷனுமே வந்து உங்களுக்கு இர்ரெகுலராக ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி ஆகலாம். ஸோ வந்து இது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இல்லை அந்த முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு சுகர் இருக்குது அப்படின்னு அதிகமாக இருக்க மாதிரி பட்சத்தில் வந்து மிஸ்கேரேஜஸ் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ கண்ட்ரோலே இல்லாமல் இருந்துச்சுன்னா மிஸ்கேரேஜஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்லி போத் மென் ஆர் உமன் ஆர் அஃபெக்டட் பை டயபெட்டிஸ் வில் ஹேவ் ப்ராப்ளம் இன் கெட்டிங் கன்செப்ஷன். ஓகே மேம், இப்போ எனக்கு என்ன டவுட்னா, டீனேஜர்ஸ்லாம் இப்போ எல்லாரும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போது
டீனேஜ்லேயே வந்துட்டு சுகர், லோ பிபி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டீனேஜ் டைமில் வந்துட்டு பிசிஓடிக்கும் சுகருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை லிங்க் இருக்குமா? இப்போ பிசிஓடின்ற கான்செப்டே மாறிட்டு அது பிசிஓஎம்னு மாற்றிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட்லி வந்து இப்போ தான் வந்து அதை பார்க்குறாங்க. இத்தனை வருஷமாக அது பிசிஓடின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அதை பார்த்துருக்காங்க. இட்ஸ் மெட்டபாலிக் காஸ். ஸோ ஓவரால் மெட்டபாலிக் காஸ்னால் சுகர், பிபி, வெயிட் கெயின், இந்த ஜங்க் ஃபுட் ஈட்டிங், எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஸ்போசிங் டு த பிசிஓஎம். அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னா வாயை கண்ட்ரோல் பண்ணும், டயட்டு, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், நல்லா மொபைலாக இருக்கணும், ஜங்க் ஃப்ரூட்ஸு அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எக்ஸசைஸ் ப்ராப்பராக வந்து ஆரம்பிக்கணும். நம்ம யங் ஏஜ் தான், நம்மளுக்கு வராது, நம்ம ஒன்றும் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பேசிக்கலாக ரெகுலராக எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ, எப்படி தூங்குறோமோ, எவ்ரிபடி ஷுட் அலாகேட் அட்லீஸ்ட் 1 hour ஆஃப் எக்ஸசைஸ் டைம். ஸோ தட் வி வில் ப்ரிவெண்ட் எவ்ரிதிங், எதர் சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும். அதனால தான் இந்த பிசிஓஎம்லேயும் நம்ம சொல்கிறது என்ன, வெயிட் லாஸ் இஸ் த மெயின் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ பாடி வெயிட்லேருந்து ஒரு 5 to 7% வெயிட் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓரளவுக்கு ரெகுலரைஸ் ஆகும். அந்த ஃபுட்டும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, பாடி வெயிட்டும் கம்மியாயிருச்சுன்னா அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்க சொன்னீங்களா மேம், இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு சுகர் வரும், பட் ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அப்படியே நார்மலா போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் அப்படியே இருந்து சஸ்டைன் ஆகாம அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அந்த மாதிரி கேசஸ் ஏதாச்சும் இருக்காம? ஆக்சுவலி சுகர் பேஷண்ட் அதாவது ப்ரெக்னென்ட் விமன் சுகர் வந்துருச்சுன்னா ஒன்ஸ் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமேட்டு அந்த ஓவர்லோட் ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி கம்மியாயிரும். ஸோ அது கம்மியாகிறதுனால சுகர் சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாகவே ட்ராப் ஆயிரும். அவங்களுக்கு அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஃபியூ வீக்ஸில் மேபி சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படலாம், இல்லை இன்சுலின்ஸ் தேவைப்படலாம். சில பேருக்கு வந்து தேவைப்படாமலே இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜிடிஎம்மாக இருக்கிறவங்க டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வந்து இப்போது ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரெக்னென்சி அப்போயே டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வந்து டயபெட்டிஸாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. தட் வில் ரியலி ஹெல்ப் தெம். அண்ட் ஒரு ரெகுலர் செக்கப் இருக்கணும். இப்போ நான் ப்ரெக்னென்சியில் வந்து ப்ரெக்னென்சி அப்போ மட்டும் நல்லா பொத்தி பார்த்துட்டு எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க, ரெகுலர் செக்கப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தே வில் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த பேபி, தே ஓன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தேர் ஓன் ஹெல்த். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது ரெகுலராக செக்கப் பண்ணாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு டைமில் வந்து அப்படியே ரொம்ப சுகர்ஸ் அதிகமாகிடும். அப்புறம் வந்து கடைசியில் வந்து படுக்கிற நிலைமைக்கு வரும்போது தான் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ தட் ஷுட் பி அவாய்டட். எவ்ரிபடி ஷுட் ஒன்ஸ் ஜிடிஎம்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சு, டெலிவரி முடிஞ்சிருச்சுன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 1 month கழிச்சு திருப்பி செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரெகுலராகவே வந்து ஏர்லி செக்கப்ஸ் வந்து அவங்க பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கான ஷோவில். ஸோ நாளைக்கான ஷோவில் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன, ஏன் இப்படிலாம் வருதுன்றதை பற்றி நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.